ஒரு நடிகன் நாடாளக்கூடாது. அப்போ யாரு நாட்டை ஆளணும்? பிறக்கும் போதே ராஜாவா பிறந்த ராஜாவுடைய வாரிசு மட்டுமே நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கணுமா? அப்புறம் ஏன் எதிரி நாட்டில இருந்து போர் புரியுறாங்க? எப்படி ஒரு வீரன் உருவானா? எப்படி வரலாறு எப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை நமக்கு கொடுத்தது? பைபிளும் குரானும் பகவத்கீதையும் எப்படி ஒரு அநீதியை எதிர்த்து, ஒரு அதர்மத்தை எதிர்த்து தர்மம் ஜெயித்தது, நீதி வென்றது அப்படின்ற ஒரு கதையை தான் சொல்லுது. அப்ப காந்தியும் புத்தரும் இயேசுவும் சரி, இல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சரி, பல அவமானங்களை கடந்து, பல அவப்பெயர்களை கடந்து வாழ்க்கை போராட்டத்தில் ஆண்டவன் ஒருவனுடைய துணையை மட்டும் பெற்றுக்கொண்டுதான் ஜெயிச்சாங்க. அவ்வளோ சொத்து இருந்தது பட்டினத்தாருக்கு. அதை விட்டுட்டு அவரு இன்னைக்கு ஞானியானாரு. அப்ப எல்லாமே கடவுள் கொடுப்பாரு. ஒருத்தன் பிறக்கும் போதே பரிசுத்தமா பிறக்க முடியாது. புகழ், பெயர், பணம் எல்லாமே கடவுள் போதும் போதுன்ற அளவுக்கு கொடுப்பாரு. ஆனா அது எல்லாமே இருக்கும்போது ஒருத்தன் விட்டுட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு வரானா, அவன் இதயத்துலதான் இறைவன் இருக்கிறா. கண்டிப்பா அவனால நாட்டை ஆள முடியும். எல்லா தடைகளையும் தாண்டுவதற்கு தூண் போல இறைவன் துணை நிச்சயமாக அவனுக்கு உண்டு. அப்ப ஞானம்ன்றது நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஓரத்துல போய் இந்நேரம் அந்த ஞானிகள்லாம், அப்துல் கலாம் போன்ற ஐயாலாம் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு நல்ல விஷயம் எப்படி 4 பேருக்கு போய் சேர்ந்திருக்கோம். அப்போ நாம் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ஒருத்தன் நல்லவனா இருந்தா அவனை பற்றி பேசணும், அவன் நல்லவன்னு சொல்லணும், யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. நல்லதை பேச கடவுள் துணை இருக்கும்போது யாருக்காகவும் அச்சப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு சுயநலமாக வாழக்கூடிய வாழ்க்கை மிக மிக தவறானது. ஒரு வால்மீகி, ஒரு திருடனாக இருந்த வால்மீகி தான் ராமாயணம் எழுதினாருங்கும் போது மனிதனுடைய பரிமாற்றம் என்பது காலத்தை பொறுத்து அவனுடைய அந்த மனம் மாற்றம் அடையும். அது பிறருக்காக அது உருமாறும். அப்ப அந்த உருமாறக்கூடிய ஒரு இடத்தில் தான் நல்லவர்கள் பிறக்கிறார்கள், ஒரு கடவுள் அவதரிக்கிறார். அப்போ நிச்சயமாக நீதி வெல்லும், நிச்சயமா விஜய் ஜெயிப்பாரு. நாட்டில் இருக்க அனைத்து மக்களும் சந்தோஷமா வாழணும். இது நாம ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும். எண்ணம் போல் வாழ்க்கை. என்னை நினைத்து கொண்டிரு, உன் எண்ணமெல்லாம் வண்ணமாக மாறும் அப்படின்னு ஒரு வாசகம் சொல்லுது. அப்போ நம்ம நல்லது நினைக்கிறது தான் இறைவனை பற்றி நினைக்கிறது. எல்லாருக்கும் நல்லது நினைச்சா நிச்சயமா நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.